ராதா, இதோ பார் ராதா, இந்த நேரத்தில் நீ தூங்க கூடாது ராதா. எந்த மருந்து கிடைக்காத நேரத்தில் குளிரான பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட நோயாளியோட உடம்பை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்ய காப்பாத்த அதுதான் ஒரே வழி. அதுதான் ஒரே வழி. அதுதான் ஒரே வழி. மன்னிச்சிடு. அந்த நிலைமையில உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியல. அப்போ டாக்டர் ஆனந்த் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல ராதா. மௌனமா இருந்து என்ன கண்டிக்கிறியா இல்ல தண்டிக்கிறியா? நான் செய்தது தவறா இருக்கலாம், ஒருவேளை அது பாவமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்தை தவிர வேற கெட்ட எண்ணமே இல்ல ராதா. ஏன் பேசாம இருக்கேன்? என்ன மன்னிச்சேன்னு சொல்றாதா? உங்க மேல தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாதா பிளீஸ்? கோபி, நீங்க என் உயிரை காப்பாத்தினதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் பேச முடியாத ஊமை ஆயிட்டு. ராதா, கோபி, ராதா, ராதா. கோபி, நான் என்னைக்கும் என்ன உங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டேன். இன்னைக்கு என் உயிரை காப்பாத்தி என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க கோபி. நாளை நாளை என்றிருந்தேன்
நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் நாளை நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்த முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் பச்சை சேலை மணமகள் கோலம் பூமி எங்கும் பச்சை சேலை மணமகள் கோலம் புல்லின் மீது பனியும் பாடும் மெல்லிய ராகம் புல்லின் மீது பனியும் பாடும் மெல்லிய ராகம் நாளை நாளையில் திரிந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்த முத்த முத்த புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் காற்று வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா காற்று வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா காலில் இருந்து தலைவரை ஆடி காதல் சொல்லுமா நாளை நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் நாட்டிய சாலை திரையிழந்தது இளமையில் நாட்டிய சாலை திரையிழந்தது இரண்டு கண்கள் காணத்தானே பருவம் வந்தது இரண்டு கண்கள் காணத்தானே பருவம் வந்தது நாளை நாளையில் திரிந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்த முத்த முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் நீ என்னமா சொல்ற? ஆமா டாக்டர், அதனாலதான் நான் கோபியையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். டாக்டர்களுக்காக நான் சொல்லி கொடுத்த பாடத்தை புத்திசாலித்தனமா புரிஞ்சுட்டு கோபி உன் உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம உனக்கே வாழ்க்கை துணவனா வரப்போறது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர். மேடம் டூ குக்ஸ். நோ, கூல் ட்ரிங்க்ஸ் எனக்கு அலர்ஜி. காஃபி? எஸ். டூ காஃபி. எஸ் மேடம். ஆமா, ஏன் பேரர் பார்த்தோன்னு ஒதுங்கினேன்? என்ன இருந்தாலும் முறைப்படி நமக்கு கல்யாணம் நடக்கல இல்லையா? இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னைக்கு உங்க அப்பாவை பாக்குறேன், விஷயத்தை சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கி. என்ன சொல்ற? உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலைன்னா எங்க குடும்ப கௌரவமே கெட்டு போகும்னு என்ன மறைமுகமா பயமுறுத்துறியா? நான் அப்படி சொல்லுறேன். நானும் ராதாவும் கணவன் மனைவியா வாழணும், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்றேன். ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணை ஏமாத்தி
அவ வாழ்க்கையை நாசமாக்கலான்னு பாக்குறியா? இல்லைங்க, என்ன மனப்பூர்வமா காதலிக்கிற ராதாவை ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி வெறும் பயில காதலிச்சா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட லாட்டரி அடிக்கணும்னு ராதாவுக்கு தெரியாது. என்னால சாப்பாடு கொடுக்க முடியுமோ முடியாது, ஆனா அவளுக்காக என் உயிரையும் கொடுக்க முடியும். ஒரு கோடீஸ்வர மகன் உன்ன மாதிரி ஏழை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எப்படி சுகமா இருக்க முடியும்? சுகமா இருக்கிறதுக்கு பணம் மட்டும் போதாதுங்க. உன்ன மாதிரி ஏழை பசங்க வழக்கமா பாடுற பல்லவிதான் இது. ராதாவை நீ மறந்துடு. அது மட்டும் என்னால முடியாது. அவ என் வீட்டு படிக்கட்டை தாண்டி உன் கூட வருவான்னு மனசால கூட நினைக்காது. ராதா எனக்காக எதையும் இழக்க தயங்க மாட்டான். வாழ்க்கை புறாவை என் கூட தடுக்க மாட்டான். அது நடக்காது. அது நடக்கத்தான் போகுது. நீங்களும் பார்க்கதான் போறீங்க. அத ராதாவே உங்ககிட்ட சொல்லதான் போறேன். இன்னொருத்தன் தேடி வர்றேன். ஏ, வழக்கம் போல அம்மாவுக்கு நெஞ்சு வரும். வழக்கம் போல டாக்டர் கொண்டு விட்டு வர்றேன். ஓ, டாக்டர் விட்டு இல்ல, ஆ, கொஞ்சம் அருகில வந்துட்டேன். ஆ. அன்புள்ள ராதா, உங்க அப்பாவை சந்தித்து நம் கல்யாண விஷயமாக பேசினேன். அவர் சம்மதிக்கவில்லை. இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் நீயும் கணவன் மனைவியாக வாழப்போவது உறுதி. என் அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் நான் வீட்டுக்கு போகிறேன். கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன். ராமோ, ராமோ, ராதா வந்தோன்னு இது கொடுத்துரு. இத பாரு, பெரியம்மா இருக்கிற நிலைமையில கோபி, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர். எனக்கு கல்யாணம் எப்போ ஆகி போச்சு. உனக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சா? யாரும் இந்த கொடுத்து வச்ச படக் படக். எல்லாம் விவரமா சொல்றேன். நான் வீட்டுக்கு போறேன். நீ இங்கே இருந்து ராதா வந்தோன்னு இந்த லெட்டர் கொடுத்துரு. ஓகே? டேய் அடே, எவ்வளவு சந்தோஷமான சமாதானத்தை சொல்லிட்டு போறேன். இதை இப்படி கொண்டாட என்கிட்ட படம் இல்லையே. படம் மாத்திரம் இருந்திருந்தா ஒரு முழு பாட்டில முழுசா உள்ள தள்ளி உலகே மாயவன் ஒரு பாட்டு பாடி ஒரு உருளும் உருண்டு இருப்பனே. தம்பி, இந்த மாதிரி சமயத்துல ஒன்ன மாதிரி ஆளுகளை சந்தோஷப்படுத்துறதா எனக்கு சந்தோஷம். அப்போ என்ன நீங்க குஷிப்படுத்த போறீங்களா? உட்கார், உனக்கு வேணுங்கிறத கேளு. சார், நீங்க தான் எனக்கு தெய்வம். பாய், ஒன் ஸ்காட்ச். ஸ்காட்ச் வேண்டாம், சுதேசி போதும். கொஞ்சம் நாரும், ஆனா சீக்கிரமா ஏறும். ஓகே, இந்தியன். சோடா வேண்டாம். ஐயா, குடும்ப நடுக்கிற மயிலுக்கு போர்வை கொடுத்தாலே தேகரங்கிற அரசன் அவ என்னங்க வள்ளல்? குளிர்ல நடுக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு பிராண்டிய கொடுத்து சூடு ஏத்துறீங்களே, நீங்களும் அரசன். என்னத்துக்கு அரசன்? சக்கரவர்த்தி. குழந்தை கொண்ட மாதிரி கொண்டா. அப்பா அப்பா, இதெல்லாம் ஏன் தண்டம்? ஐயா, உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா. என்னங்கடா டே? யாரடா? உங்களதான்டா டே. ராதா வரலையா? வருவா வருவா. ஹலோ டாடி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? உனக்காத்தாமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். குட் மார்னிங் படக் படக். குட் மார்னிங் ராமு. நான் இப்ப ராமு இல்ல, போஸ்ட்மேன். அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். நான் உன் தந்தையிடம் கேட்டேன், அவர் மறுத்துவிட்டார். நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை. என்னால நம்பவே முடியல. ராதா, இன்னமும் அவனை நம்புறியா? இல்ல டாடி, கோபி அப்படிப்பட்டவர் இல்ல. உண்மையா பொய்யா அவன் சிநேகிதனே கேட்டுருவோம். ஹலோ, எப்போ நீங்க? கோபி கல்யாணம் ஆச்சா இல்லையா? கோபிக்கு எப்போ கல்யாணம் ஆகி போச்சு? ராமு, உண்மையாவா சொல்றேன்? பிராந்தி மேல சத்தியமா சொல்றேன். எங்க அப்பா மேல எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் எவ்வளவு குடிச்சாலும் நிதானம் தவறதில்லை. நிதானம் தவறதாலும் நான் போய் சொல்றது இல்ல. கோபிக்கு கல்யாணம் எப்போ ஆயிப்போச்சு? புரிஞ்சுக்கிட்டியாமா? நீ அவனை உண்மையா விரும்பி இருக்கிற, ஆனா அவன் பணத்துக்காகத்தான் உன்னை விரும்பி இருக்கான். அப்பா,
நீ அவனை மறக்க முடியலன்னு சொல்லு. அவன் என்ன பணம் கேட்கறானோ நான் கொடுக்கறேன். வேண்டாப்பா, வேண்டாம். இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். இந்த இடத்துல இருந்து போயிடலாம். டாக்டர், இட்ஸ் நத்திங் கோபி. அவங்க இருதயம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இனிமே அவங்க எந்த கடினமான வேலையும் செய்யக்கூடாது. அதோட அவங்க சீக்கிரமா குணமாகணும்னா காஷ்மீரை விட்டுட்டு வெளியூர்ல இருந்தாங்கன்னா நல்லது. நான் வர்றேன். அம்மா ரெஸ்ட் எடுத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். ராதா, ராதா, நாம சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஏன்பா? இந்த ஊர் கிளைமேட் உனக்கு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அதான்